ආයිබෝවන් දුවේ පුතේ වණක්කම් පිළිවෙල මම ඔයාලට දෙයක් පෙන්වන්නම් බලන්න මේක මොකද්ද මේකට අපි කියන්නේ කොළය කියලා නේද ඒ තමල සොන ඉදොන ஒரு இலை ஒன்று தானே මේක මොකක්ද කියලා බලන්න මේවා කොළ අපි මේක හඳුන්වන්නේ කොළය මේවා කොළ තව එකක් බලමු දුවේ පුතේ බලන්න මේක මොකක්ද පෑන එතකොට මේවා පෑන් එකක් නම් අපි හඳුන්වනවා පෑන කියලා ගොඩක් නම් අපි හඳුන්වනවා මේවා පෑන් කියලා එහෙනම් දුවේ පුතේ අද අපේ පාඩම තමයි ඔරුමෙයි පන්මෙයි ඒකවචන බහුවචන එහෙනම් බලමු දුවේ පුතේ අපිට පහවසරේ ඉඳලා සාමාන්‍ය පෙළ විභාගයේ දක්වාම මේ ඒකවචන බහුවචන අවශ්‍ය වෙනවා ஏகவச்சன பகுவச்சன කරගන්න ரீதி තියෙනවා தமிழில் இருக்குதானே ஒருமையை சொற்றொடர் எப்படி பன்மையாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் சிங்களத்தில் எப்படி ஒருமை சொல்லணும்னு பன்மையாக்குறதுன்னு එහෙනම් දුවේ පුතේ අපි පාඩමට යමු අද අපේ පාඩම තමයි දුවේ පුතේ ஏகவச்சன හා බහුවචන නාමපද தமிழ்ல சொன்னா ஒருமை மற்றும் பன்மை பெயர் சொற்கள் අපි බලමු ஏகவචන පදයක් කියන්නේ මොකක්ද කියලා එක් දෙයක් හැඳින්වීම සඳහා යොදන පද ஏகவச்சன නාමපද වේ தமிழ்ல சொன்னா ஒன்றை குறிக்கும் சொற்கள் ஒருமை சொற்களாக கூறலாம் உதாரணம் බලමු ගස මල පෑන අත මේවා අපිට උදාහරණ වලට ගන්න පුළුවන් නේද පුතේ ඊළඟට අපි බලමු බහුවචන කියන්නේ මොකක්ද කියලා. බහුවචන නාමපද යනු එකකට වඩා වැඩි ප්‍රමාණයක් හැඳින්වීමට யொதன பதයි. அப்படி நாம் பிள்ளைகள் தமிழில் சொன்னால் ஒன்றை விட அதிகமானதை குறிக்கும் சொற்கள் பன்மை சொற்களாக கூறலாம். உதாரணம் பாருங்க மல், ගස්, අත්, මාල பேனோனே தீபத்தே பகுவச்சனம் தான் ஒயால தானா. ஒரு மேனா உங்களுக்கு தெரியும், பன்மேனா உங்களுக்கு இப்போ தெரியும். ඊළඟට බලන්න පුතේ ඒකවචන බහුවචනට හැරවීමේ ආකාර කිහිපයක් තිබේ. அப்படினா ஒருமை பன்மைக்கு மாற்ற பல வழிகள் உள்ளன. உங்களுக்கு தெரியும் தானே தமிழ்ல எப்படி ஒருமை சொல்லணும்னு பன்மையாக்குறதுன்னு உதாரணம் ஒன்று எடுத்தா அம்மான்னு எடுத்தா அதுக்கு මාර්න சேர்த்து අම්මා මාර්න சொல்லிங்க தானே අන්න ඒ විදිහට දුවේ පුතේ සිංහල වල ඒකවචන පදයක් බහුවචනට හැරවන්න ක්‍රම තියෙනවා. අපි බලමු මොනවද ඒ ක්‍රම කියලා. ඔන්න බලන්න පුතේ පළවෙනි එක තමයි අගාකුර හල් කිරීම. அப்படினா பிள்ளைகள் அகாக்குறனா அகனா கடைசி சரியா ஹல் கிரீம்னா உங்களுக்கு ஹல் கிரீம் தெரியும் தானே சிங்களத்தில் இந்த இப்படி தான் நாங்கள் ஹல் கிரீம் போடுறது சரி அப்போ கடைசி எழுத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஒரு ஹல் கிரீம் ஒன்று போடணும் இந்த மலையில் கடைசி எழுத்து இல்லை பாருங்க லக்கு நாங்கள் ஹல் கிரீம் ஒன்று போட்டு என்ன செஞ்சுருக்குறோம் மல்னு போட்டிருக்கிறோம் තේරෙනවනේ දුවේ පුතේ අපි අන්තිමකුර හාල් කිරීමක් එකතු කරලා බහුවචනයට හරවලා තියෙනවා. දුවේ පුතේ උදාහරණ මේකේ ගස නම් කොහොමද අපි බහුවචන කරන්නේ කියලා ගස නම් ගස් කියලා තමයි අපි බහුවචන කරන්නේ. ඒ වගේම බලන්න දුවේ පුතේ අත නම් කොහොමද බහුවචන වෙන්නේ කියලා அத்த நம் பகுவச்சனம் வெண்ணே அத் கேலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடைசி எழுத்துக்கு நாங்கள் ஒரு ஹல் கிரீம் ஒன்று சேர்த்து எங்களுக்கு பன்மையாகி எழுதலாம் விளங்குது தானே கசையில் கடைசி எழுத்து ச அதுக்கு நாங்கள் ஹல் கிரீமை சேர்த்துருக்குறோம் கஸ்னு அத்தையில் கடைசி எழுத்து த அந்த தக்கு ஹல் கிரீமை சேர்த்து நாங்கள் அத்னு எழுதியிருக்கிறோம். ரெண்டாவது பாருங்க දෙවැනි ආකාරය අගාකුර ඉවත් කිරීම. ඒ කියන්නේ පුතේ அகாக்குறனா இப்போ உங்களுக்கு தெரியும் தானே கடைசி எழுத்து இவத் கிரீமனா நீக்குதல் சரியா பாருங்க புட்டுவேல வ தான் கடைசி எழுத்து அதை நீக்கி நாங்கள் எழுதுனா புட்டு மேசையில் கடைசி எழுத்து ய அதை நாங்கள் நீக்கி எழுதுனா மேச பெட்டியில கடைசி எழுத்து ய அதை நீக்கி எழுதுனா பெட்டி තේරුණා නේද දුවේ පුතේ එහෙනම් අපිට අගාකුර ඉවත් කරලා බහුවචන කරගන්න පුළුවන්. අපි රූප සටහන් වලට බලන්න පුටුවන පුටුුණා මේසේන මේසුරුණා கடைசி எழுத்து நீக்கி நாங்கள் எழுதுனா அது பன்மையாகலாம். விளங்குதானே අපි ඊළඟ එකට යමු. பாப்பிள்ளை இதீமென் அப்படின்னா பாப்பிள்ளை தெரியும் தானே உங்களுக்கு இந்த பாருங்க இதுதான் பாப்பிள்ளை சரியா இல்லாட்டி നിങ്ങൾക്ക് இப்படியும் பாப்பிள்ளை போடலாம். පාපිල්ල යොදලා අපිට බහුවචන කරගන්න පුළුවන්. උදැල්ලන පාපිල්ල පොට්ට උදලු, මල්ලන මලු, පැදුරන පැදුරු, කන්දන
කඳු. අපි රූප සටහන් වල බලමු. කන්ද නම් කඳු, පැදුර නම් පැදුරු. තේරුණා නේද? කන්ද කඳු, පැදුර නම් පැදුරු. ඊළඟ එක බලන්න. හතරවෙනි ආකාරයේ අවසාන අකුරට ඕ ශබ්දය යෙදීම. අපිට නම් කடைசி எழுத்துக்கு நாங்க ஓ சவுண்டையும் சேர்த்து எழுதணும். யஹலுவானா கடைசி எழுத்து என்ன? வா. அப்போ ஓ சவுண்டையும் சேர்த்து எழுதுனா ஓ. யஹலுவோ. கோவியானா கடைசி எழுத்து யா. ஓ சவுண்ட் சேர்த்து எழுதுனா கோவியோ. කම්කරුවානා කඩසිල්තු වා. ඕ සවුන්ඩ් சேர்த்து எழுதுனா වෝ. දුවේ පුතේ එතකොට කපුටා කියන එක බහුවචන වෙන්නේ කපුටෝ. බල්ලා නම් බල්ලෝ. තේරුණා නේද? අන්තිම අකුරට ඔයාලා ඕ ශබ්දයක් එකතු කරලා ලියන්න ඕනේ. බලන්න රූප සටහන්. බල්ලා නම් බල්ලෝ, පූසා නම් පූසෝ. මේක ගොඩක් සත්තුන්ට අපි යොදා ගන්නවා පුතේ. බලන්න මැස්සා නම් මැස්සෝ, පණුවා නම් පණුවෝ, සමනලයා නම් සමනලයෝ, නරියා නම් නරියෝ. අපි ඊළඟට යමු දුවේ පුතේ. මේක වචනයේ අවසානයේ ලා අකුර යෙදීමෙන් බහුවචනයට හැරවිය හැක. ඒ කියන්නේ මොකද්ද? அப்படினா சொல்லின் இறுதியில் லா எழுத்தை சேர்த்து எங்களுக்கு பன்மை செய்யலாம்னு தான் சொல்றது. சரியா? அம்மா කියන එකේ අන්තිමේට අපි லா එකක් එකතු කරනවා. அம்மான்னு சொல்ல ஒரு லா சவுண்ட் லா எழுத்து ஒன்று அந்த சொல்லின் இறுதியில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அப்போ அம்மலா. தாத்தான்னு இருக்கிற சொல்லின் இறுதியில் நாங்கள் லா சேர்த்திருக்கிறோம். தாத்தலா. விளங்குது தானே? බලන්න. லா அம்மலா, லா சேர்த்து தாத்தலா, நங்கிக்கு லா சேர்த்து நங்கிலா, லா சேர்த்து மல்லிக்கினா மல்லிலா. තේරුණා නේද දුවේ පුතේ? බලන්න රූප සටහන්. මල්ලී නම් මල්ලිලා, අම්මා නම් අම්මලා. මේක දුවේ පුතේ අපිට ගොඩක් නෑදෑයන්ට භාවිතා කරන්න පුළුවන්. පුංචි අම්මා නම් පුංචි අම්මලා, නැන්දා නම් නැන්දලා. තේරුණා නේද පුතේ? දැන් ඔයාලා ඒකවචන කියන්නේ මොකද්ද, බහුවචන කියන්නේ මොකද්ද කියලා දන්නවා. நீங்க இப்போ ஒருமைனா என்ன பன்மைனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதே போல ஏகவச்சன பகுவச்சன ஹரவண விதித் ඔයාලා දන්නවා. ஒருமை பன்மைக்கு மாற்ற பல வழிகளும் நீங்க உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அப்படி தவசரයක් මතක් කරමු. அகாக்குற ஹால் கிரீம். அப்படின்னா கடைசி எழுத்துக்கு நாங்கள் ஒரு ஹால் கிரீம் ஒன்று சேர்த்துக்கிறது. அப்புறம் அகாக்குற இவத் கிரீம். அப்படின்னா கடைசி எழுத்து நாங்கள் நீக்குதல். பாப்பில்லை எதியும். உங்களுக்கு பாப்பில்லை என்னன்னு தெரியும். பாப்பில்லை எதியும். அவசான குறிட்டு ஓ ஷப்தே எதியும். அப்படின்னா கடைசி எழுத்துக்கு நாங்கள் ஓசை சேர்த்துதல். அப்புறம் வச்சனே அவசானிட்டு லாக்குற எதியும். அதை சொல்லி இறுதியில் நாங்கள் லா எழுத்தை சேர்த்து எழுதுதல். දැන් දුවේ පුතේ අපි අභ්‍යාස වලට යමු. මේ අභ්‍යාසය ඔයාලා අනිවාර්යයෙන්ම පොතේ කරන්න. එහෙනම් දුවේ පුතේ අපි ඊළඟ දවසේ